ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணிகா ஃபேமிலி vlogs. நம்மளோட பார்ட் 2 வீடியோவை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 5 o'clock ஆகுது. ஆக்சுவலாக எல்லா ஒர்க்குமே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம எப்படியுமே முடிக்க ஒரு 1 o'clock ஆகிடும். ஸோ எல்லா காய்கறிகளையும் முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் கட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்மளோட ஒர்க்கை. எப்போவுமே வந்து நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிறது ஒரு வழக்கம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அந்த டபராவை தூக்கி வைக்கணும். ஆக்சுவலாக செம்ம வெயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருக்கும்போது அவ்வளோ வெயிட்டு. நான் நிஜமானுமே அவ்வளோ வெயிட் இருக்கும்னு நினைக்கவே இல்லை. ஆக்சுவலாக ஆட்டோவில் ஏற்றுறாங்க. ஏற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேராவது அதை தூக்கி தான் ஏற்ற முடிஞ்சுது. ஸோ அதை வெயிட்டு பயங்கரமாக தாங்கவே முடியல. பார்த்திங்கன்னா 2 பேர் தூக்குறாங்க. அதிலே வந்து பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காருல, அவர் மேலே காலிலே விழுந்துச்சு வேறு. அதாவது நாங்கள் முடிச்சுட்டு அதை ரிட்டன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு. அதில் வந்து டப்புன்னு ஸ்லிப் ஆகி அவர் காலில் விழுந்துச்சு. பட் எதுவும் ஆகலை. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிருச்சு. நாங்கள் நினச்சோம் நிறையா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த வெஜிடபிள் ரைஸ் வந்து டப்புன்னு மூவ் ஆகிடுச்சு. சாம்பார் வந்து மூவே ஆகாமல் அப்படியே இருந்துச்சு. கொஞ்சம் பயந்துட்டோம், என்னடா இது சாம்பார் இன்னும் மூவ் ஆகாமல் இருக்குதே அப்படின்ட்டு. அப்புறமேட்டு அம்மா சொன்னாங்க, இல்லைக்கா கண்டிப்பாக வந்து அது போயிடும், நம்ம வந்து சாமிக்குன்னு பண்ணது கண்டிப்பாக அது ஒன்று சாப்பாடு கூட வேஸ்ட்டே ஆகாது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு கூட கொஞ்சம் கடையில் எடுத்து வைக்கல, அப்படியே ஃபுல்லாக எல்லாமே காலி ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பார்ட் 1 வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பயங்கர மழையாக இருக்குது அப்படின்ட்டு. பட் பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே ஒரு சொட்டு தூறல் கூட இல்லை. பட் மேகம் மூடிட்டே தான் இருந்துச்சு. எங்களுக்கு அந்த வெயிலில் நின்று செய்கிறோன்ற அந்த ஒரு இதுவும் இல்லாமல் கூலிங்காக நல்லா செட்டிலாக இருந்துச்சு. அதுக்கே காட்க்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் அப்படியே குளிச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து சாப்பாடு கொண்டு போய் அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ வந்து வாங்க போகலாம். தம்பி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிச்சிட்டான். நான் நினச்சேன் கூட்டம் வந்து கொஞ்சம் நிறைய பேர் க்ரௌடாக இருக்கும், சரி நிறைய பேர் வந்துடுவாங்க டப்புன்னு அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி இல்லாமல் வந்து கொஞ்சம் பேராக, அதாவது வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகக்கூடாது. ஆக்சுவலாக பாபா கோயிலில் போடும்போது ரொம்ப கூட்டம் வந்துடுச்சு. எங்களால் அதை சமாளிக்க முடியல. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் போயிருந்தோம். ஸோ அது வந்து அவங்கள லைனாகவும் நிற்க மாட்டுறாங்க, அப்படி தனியாகவும் நிற்க மாட்டுறாங்க. தண்ணி கேன் யார் கொடுக்கறது, 2 வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக சாப்பாடு வாங்கினா தண்ணி கேன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டாங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கு வந்து தண்ணி கேன் இல்லாமல் போயிடும். அதையும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் வந்து அதில் நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி வந்து தனியாக ஒருத்தவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து தண்ணி கேன் வந்து கொடுக்குற மாதிரி நாங்கள் உட்கார வச்சுட்டோம். நானே தான் நாங்கள் நினச்சோம் கேசரி வந்து அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ரைஸ்க்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ குவான்டிட்டி வந்து கொஞ்சமாகவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சோம். பட் அது கேசரி சூப்பராக இருந்துச்சு. அதை விட சூடாக எடுத்து சாப்பிடுவோம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மெல்ட் ஆச்சு. அங்கே இருந்த சாப்பிட்டவங்க ஒரு குட்டி பாப்பா வந்து அம்மாட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க. அவங்க செம்ம ஹாப்பி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நல்ல நாள்களுமே ஒரே நாளில் வந்திருக்கு. அதாவது வெள்ளிக்கிழமை, பிரதோஷம் அண்ட் வந்து கார்த்திகை தீபம் 3மே வந்து ஒரே நாளில் வந்ததுனால ரொம்ப விசேஷமான நாள். நீங்களும் இந்த மாதிரி அன்னதானம் போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவும் போய் போடலாம். அதாவது வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போய் போடலாம். அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்றதையும் நீங்கள் கேட்டுக்கலாம். நாங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் கூட இந்த திருவண்ணாமலையில் கூட்டம் குறையவே கிடையாது. எப்போவுமே சரி, அடிக்கிற மழையும் அடிக்கிற வெயிலும் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க கூட்டம். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆகிடுமோ அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருக்காது. கண்டிப்பாக எல்லாமே காலி ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படி யாராவது யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ரொம்ப நல்ல விஷயம் இது.
என்னோடய ஐடி நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாகவே மெசேஜ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்டு இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜ் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணி இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். நம்ம வந்து கார்த்திகை தீபமும் அங்கே கொண்டாடியதுனால அங்கே நடந்த விஷயங்கள், கார்த்திகை தீபம் நாங்கள் எப்படி கொண்டாடணுன்றத வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.